மாதிரி இந்த ஷியாக்கள் அன்றைக்கு உள்ள மௌலவிகள் வழங்காம ஆதரிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உண்மை புரியுறதா சொல்றேன். ஏன் உங்களுடைய முன்னோர்களான மௌலவிகள் யாரை எதிர்க்கவில்லை? ஏன் அதற்கு முந்தைய மௌலவிகள் எதிர்க்கவில்லை என்று கேட்டா, அவர்கள் வாய்ப்பு பூட்டு போடப்பட்டிருந்தார்கள். இந்த முகலாய ஆட்சியினால மற்றவனுக்கு பூட்டு போடப்பட்ட இல்லையோ, முஸ்லிம்களுக்கு வாய்ப்பு பூட்டு போடப்பட்டுச்சு. முஸ்லிம்கள் உண்மையான இஸ்லாத்தை சொல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுச்சு. அதனால 200 வருஷத்துக்கு முந்தி இருந்த நம்ம அப்பம் பாட்ட பூட்டு போட்டப்பட்டதுனால அதை சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கு பிறகு புரிஞ்சுக்கணுமா இல்லையா? 200 வருஷமா ஏண்டா நீங்க சொல்றீங்க? ஷியாவை திணிச்சு விட்டான், இனிமேல் நம்ம ஏமாறக்கூடாது, தூக்கி கொடுத்த வேணாமா? அந்த குத்துபா கிட்டாவை தூக்கி போட்ட வேணாமா? தர்காக்களை இடிச்சு தள்ளுங்க ரசூலுல்லாஹ் சொன்ன சுன்னத்தை பேச வேண்டாமா? தர்காவுக்கு வழிபாடு செய்யாதீங்கன்னு சொல்ல வேண்டாமா? இன்னைக்கு என்ன உனக்கு தடை? அன்னைக்கு அவர்கள் எல்லாம் மன்னிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு மனிதனை சக்திக்கு மீறி அல்லா செய்ய மாட்டான், கேட்க மாட்டான். அறுவடை பண்ண தலைக்கு முன்ன வச்சுக்கிட்டு 2 அல்லான்னு சொல்றாங்க, சொல்லிட்டு அல்லா சக்தி இல்லைன்னு சொல்லலாம், வாயினால மட்டும் சொல்லலாம். உள்ளத்துல இதயத்தை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டு ஒரு முஸ்லிமுக்கு பயந்துகிட்டு சில வார்த்தைகளை சொல்ல மார்க்க அனுமதிக்குது. அந்த நிலையில இருந்தாங்க, ஒத்துக்கிறேன். முகலாய மன்னர்கள் காலத்துல மூலவிமார்கள் எல்லாம் மார்க்க அறிஞர்கள் எல்லாம் அதை எதிர்த்து அவங்க சொல்ல வாழ முடியாது, காலி பண்ணிவிடுவான். அப்படி ஒரு நிலையில இருந்ததுனால சொன்னாங்கன்னா, இந்த கல்புகள் முத்துமையின்னும் ஈமானா இல்லாமன் உக்கிரிய கல்புகள் முத்துமையின்னும் ஈமான். ஈமான்ல கல்பு எப்படி நிறைந்து இருக்கும் பொழுது நிர்பந்திக்கப்பட்டான்னு சொன்னா அவங்க மேல குற்றம் இல்லைன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அது தாழ்ந்தது இருக்கா, சொல்ல முடியாத செத்து போற உயர்ந்தது இருக்கா. தரஜாவுல கடைசி தரஜாவுல வரும், அல்லாஹ்வுல் ஈமான்ல வேணா வரும். உயர்ந்த தரஜா ஏன்டா அதையும் நான் சொல்லுவேன் அப்படின்னு பிலால் மாதிரி இருந்தாலும் அதுவும் ஓகே தான். அல்லது சில சஹாபாக்கள் மாதிரி வெளியில உள்ள ஒன்று பேச மக்களை நடிச்சுக்கிட்டாங்களே, ரகசிய ஈமான் வச்சிருந்தாங்களே, அப்படி நடந்து கொண்டாலும் அனுமதிக்கப்பட்டதுதான். பிலால் மாதிரி இருந்தால் உயர்ந்தது, அது வேற விஷயம். அவர்களுக்கு காரணம் இருந்துச்சு, அவர்கள் அல்லாஹ் மன்னிக்காம போகலாம், ஒரு பயத்துக்கு செஞ்சாங்க. நாம் கேட்பது, வெள்ளையர்களுடைய இந்தியாவிலையும் சுதந்திர இந்தியாவிலும் ஏன் செஞ்சீங்க? வெள்ளக்கார ஆட்சி பண்ண இந்தியாவில் உன்னை யார் மிரட்டினா? நாடு சுதந்திரம் அடைஞ்ச 52 வருஷத்துல உன்னை யார் மிரட்டினா? இப்ப உண்மை மாற்றத்தை சொல்றது சுன்னத்து தெளிவா தெரியுது. எது சுன்னத்து? லானல்லாஹுல் யஹூத வன்னஸாரா இத்தகது குபுர அன்பியாஹி மஸாஜித் சுன்னத்து. யாரெல்லாம் நபிமார்களுடைய கபரை வணக்கத்தலமா ஆக்கினார்களோ அது லானத்துக்கு உரியது. இது சுன்னத், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத். இது சொல்றது என்ன தயக்கம்? அல்லாஹும்ம லா தஜல் கபரி வஸன யூபத், என்னுடைய கபரை ஒரு வழிபாட்டு தலமா ஆக்கிறாதே, இது சுன்னத். ரசூலுல்லாஹ் கேட்ட துஆ, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை கூட சுன்னத். இது சுன்னத். இது நீ இன்னைக்கு சொல்வதற்கு உனக்கு என்ன தடை? அதான் நான் கேட்கிறேன். லா தஜலு கபரி ஈதா, என்னுடைய கபரை திருவிழா நடக்கிற இடமா ஆக்கிறாதீங்க, இது சுன்னத். ரசூலுல்லாஹ் கேட்ட கூட சுன்னத். இதை நீ சொல்ல மாட்டேங்கிற. அப்ப சுன்னத்துக்கு மாற்றமாவெல்லாம் இன்னைக்கு தெரியாத காலத்துல செஞ்சுட்டு போனா, ஒரு நிர்பந்தம் செஞ்சுட்டு போனா தெரிஞ்ச பிறகு நாம் செய்யணுமா? இன்றைக்கு உள்ள மூளைமார்களை சிந்திச்சு பார்க்கணும். நம்ம எப்படி ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம்? நம்ம படிச்ச ஃபிக்ஹுல் அக்பர்ல இருக்குதா? ஏன்னா நாங்கெல்லாம் இன்னைக்கு தௌஹீத் கொள்கையில நிக்கிறோம். நாங்க படிச்ச ஃபிக்ஹுல் அக்பர்னு கொள்கை படிச்சு தர்றீங்க, அதுல உண்டான தர்கா வழிபாடு உங்களுக்கு எங்க இருந்து படிச்சீங்க? நான் கேட்கிறேன். தர்கா கட்டிக் கொள்ளலாம்ங்கிற இல்மை எங்க இருந்து எடுத்தீங்க? நீங்க ஒத்துக்கிட்டு இருக்கிற உங்களுடைய கிதாபுகளே கிடையாது. நீங்க ஒத்துக்கிட்டு இருக்கிற கொள்கை விளக்கம்ன்றீங்களே, அதுல கூட கிடையாது. எதுல நீங்க எல்லாம் எடுத்தீங்க? ஷியாட்டு எடுத்தீங்க, வேற யார்ட்டையும் எடுக்கல. நீங்க எடுத்தது பூராவே ஷியாட்டு எடுத்துக்கிட்டீங்களே தவிர சுன்னத் ஜமாஅத் எடுக்கவே இல்லை. அப்ப இந்த ஒரு விஷயங்கள் அவங்களுடைய கொள்கை. எது? மனிதனை கடவுளுக்கு நிலைக்கு வசத்தி உள்ளத்தை பக்குவப்படுத்துவான் நம்புறது அவங்க கொள்கை. அப்படி நம்பின பிறகு அவங்கிட்ட வந்துகிட்டு கும்பிடுறது, அவனை வழிபடுறது, அவனை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டிய தர்கா எழுப்புறது, இதெல்லாம் அவர்களுடைய இந்த ஷியாக்களுடைய கொள்கையில முக்கியமான கொள்கை. அது நம்ம கிட்ட இன்னைக்கு நெஞ்சிருக்கு, ஊடுருவி இருக்குது. இப்ப புளியங்குடி சொன்னதையும் சேர்த்துக்கலாம். இப்ப அவங்க இன்னொரு கொள்கை என்ன? இந்த பாரம்பரிய அடிப்படையில அலியோடு இருந்துனாங்களா, அப்போ ஒண்ணு பத்தாது. இந்த கடவுள் கொள்கை மாத்திரம் அப்படித்தான். எப்ப ஒன்ன தாண்டி அப்படி போயிட்டானோ போயிட்டே இருப்பான். இப்ப ஒரு பொம்பளை இருக்கான்னு வைங்களேன், ஒரு புருஷனோட நின்றுட்டான்னு நின்றுட்டே இருப்பான். இன்னொன்னு போயிட்டா அப்புறம் இன்னொன்னு என்ன, அப்புறம் இன்னொன்னு என்னங்கிற, அதாவது ஒண்ணு போகுது நின்றா கடைசி நின்றுவா. ஒண்ணுக்கு அப்புறம் இன்னொன்னு ஒருத்தனால பரவாயில்ல அப்படின்னா என்ன, அப்புறம் இன்னொருத்தனும் பரவாயில்லவா, அப்புறம் இன்னொருத்தனும் பரவாயில்லவா, அப்படி போயிட்டா என்னது ஒன்னும் பிரச்சனை கிடையாது, அப்படித்தான் கொண்டு விட்டுரும். அதே மாதிரிதான் கடவுள் நம்பிக்கை. உன்னோட நின்றீங்கன்னா உறுதியா நின்றுப்பீங்க. இதை மட்டும் சேர்த்துக்கிறோமே அப்படின்னு ஒண்ணு சேர்த்தீங்கன்னு அதையும் சேர்த்துக்கிட்டா இல்ல, அந்த அதையும் சேர்த்துக்கிறோமே, இந்த இதையும் சேர்த்துக்கிறோமே, இந்த இதையும் சேர்த்துக்கிறோம்னு போயிடும். இவங்க எங்க கொண்டு விட்டாங்க? அலிய அல்லா வாக்கப்பட்டு அதுல திருப்தி வரவே இல்லை. அப்புறம் பார்த்தாங்க அலி மட்டும் பார்த்தாங்க நிறைய வேணும், அவங்களுக்கு ரொம்ப இருக்குல்ல. இந்து சகோதரர் 3 வச்சிருக்கான், நம்ம மட்டும் 2.
நமக்கு கிறிஸ்தவர்கள் 3 வச்சிருக்கான், நமக்கு மட்டும் 2 அப்படின்னு யோசிச்சு பார்த்தாங்க. நம்ம அதை போட்டி போடணும்னு 5 ஆக்கி விட்டாங்க. 5ல அல்லாஹ் மைனஸ் பண்ணிவிட்டாங்க. அதான் கொடுமை. 6 ஆக்கி அது 5 அல்லாஹ்க்கு தான் பரவாயில்ல, 5 சேர்த்து அல்லாஹ் விட்டாங்க. அதான் பஞ்சாங்கிறது. வணங்குதா? ஒரு பைத்து படிக்கிறாங்க. இல்ல பஞ்சாங்க நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பஞ்சான்னா ஹுசைன் கையில் நினைக்கிறீங்களா? இல்ல, பஞ்சான்னா பாஞ்சில இருந்து வந்தது பஞ்சா. பாஞ்சில 5 விரல காட்டுறாங்க. 5 விரலுக்கு தான் பஞ்சாங்கிறான். கையில் அர்த்தம் இல்ல. பாஞ்சில 5 அர்த்தம் தெரியுமில்ல. பஞ்சம் பஞ்சமீமாங்க. 5ஆம் நாளுக்கு என்ன செய்வான்? பஞ்சமின்னு சொல்லுவான். பஞ்சாபுங்கிறான். 5 நதி ஓடுது நாட்டுல. ஆப்புனா நதி. பாஞ்சாபுல பஞ்சாப் 5 நதி ஓடுது அந்த ஊர்ல. அதுக்காக பஞ்சாபுக்கு என்ன பேரு? பஞ்சாப். ஆப்புனா நதியில் இருக்க. பேசாப்புங்கிறீங்க இல்லங்க, மூத்தத்துக்கு தண்ணி தானே. ஆப்புனா தண்ணி. பேசாப்புனா முன்னாடி வர்ற தண்ணி அர்த்தம். பேசாப்புனா பீசாப்பு வர முடியல, அது பார்சி வார்த்தை. பேசாப்புமா பேசிமா முன்னாடி நிக்கிற இமாம். பேசினா முன்னாடி அர்த்தம். பேசாப்புனா முன்னாடி வர்ற தண்ணி. பேசிமாம்னா முன்னாடி நிக்கிற இமாம். அந்த மாதிரி உள்ளது. அது பாஞ்சிக்கிறேன். பாஞ்சாப்புங்கிறான். 5 நதி அப்படிங்கிறான். பஞ்சசீல கொள்கைங்கிறான். இது மாதிரி பஞ்சாயத்துங்கிறான். ஆயத்துல பிரமுகர். அந்த காலத்துல முகலாயர்கள் ஊரை நிர்வகிக்கிறதுக்காக வேண்டி கிராமத்துக்கு 5 பேர் போடுவாங்க. அவங்க கிராம நிர்வாகத்தை பார்ப்பாங்க. அதான் பஞ்சாயத்து முறையா வந்தது. ஊருக்கு 5 பேர் வெளியில உட்கார்ந்து நிர்வாகம் பண்ண முடியாதுல. அதுக்கு என்ன பண்ணுவான்னு கேட்டா, ஒவ்வொரு கிராமத்துக்கு 5 பேர் கிராம சபையை ஏற்படுத்துவான். அதுக்கு பேர் 5 பேர் தான் நியமிப்பான். அதனால ஆயத்துல பிரமுகர் அர்த்தம். ஆயத்துல குமைந்தாங்கல்ல, ஆயத்துல வசனம் அர்த்தம் இருக்குது. ஆயத்துல பிரமுகர் முக்கியமான ஆள் அர்த்தம் இருக்குது. ஆயத்துல எப்படி இருந்துச்சு? பஞ்சாயத்து. அப்புறம் 11, 20 ஆக்கிட்டாங்க. அதுக்கு பஞ்சாயத்து பேர் மாறலாம். அது உண்டாகும் போது பஞ்சாயத்து தான். 5 ஆயத்து இருந்தனாலதான் பஞ்சாயத்துங்கிறான். இது மாதிரி நிறைய பஞ்சா இருக்குது. பாஞ்சில வரக்கூடியது. இப்ப அந்த அடிப்படையில தான் பஞ்சான்னு ஒரு கொள்கையை கொண்டு வரோம். என்ன பஞ்சா? அரபில பைத்து படிப்பு 3 கிதாப் மட்டும்தான் இருக்கா? அதை எடுத்து பாருங்க. 6 3 கிதாப். அதுல அந்த கவிதையே வரும். இந்த சுன்னத் ஜமாஅத் மூலங்கள்ட்ட கேட்கிறேன், இது உங்க கொள்கையாண்டு பதில் சொல்ல பார்ப்போம். அதுல வரும். எப்படி வரும்னா, லீ ஹம்சத்துன், எனக்கு 5 பேர் இருக்கிறார்கள். ஆரம்பம் அப்படி. லீ ஹம்சத்துன், லீண்டா எனக்கு இருக்கிறார்கள். எத்தனை இருக்கிறார்கள்? ஹம்சத்துன். ஹம்சானா என்ன? அரபு நாடு போயிருக்கு இல்ல. ஹம்சானா என்ன? பாஞ்சி. லீ ஹம்சத்துன், அதான் பஞ்சா. எனக்கு 5 பேர் இருக்கிறார்கள். உத்ஃபி பிஹா ஹர்ரல் வபாயில் ஹாத்திமா, கெட்ட முடிவு ஏற்படுவதை விட்டும் அந்த இதுல இருந்தும் நான் அந்த நெருப்பில இருந்து இவர்களை கொண்டு நான் அணைத்து விடுவேன். இந்த 5 பேர் இருந்தாங்கன்னு சொன்னா அந்த வெப்பத்தை, நரக வெப்பத்தை நினைச்சிருவேன், நான் அணைத்து தப்பிச்சுக்கிடுவேன். அது யார் 5 பேரு? அல் முஸ்தபா. ஒன்னு முஸ்தபா. முஸ்தபா யாரு? ரசூலுல்லாஹ். அவங்களுடைய பேர் அல்லாஹ் தான் 5ல. அல் முஸ்தபா 1. ஒல் முர்த்தலா, அலிக்கு பேர் முர்த்தலா. 2வது முர்த்தலா. 3வது வபனாகுமா, அவங்களுடைய 2 பிள்ளைங்க. யாரது? ஹசன் ஹுசைன். ஒல் ஃபாத்திமா. லீ ஹம்சத்துன் உத்வி பிஹா ஹர்ரல் வபாயில் ஹாத்திமா அல் முஸ்தபா ஒல் முர்த்தலா வபனாகுமா ஒல் ஃபாத்திமா. இது 6 மௌலூது கிதாப் இருக்குல்ல, அதுல எழுதி வச்சுக்கிறாங்க ஷியா கொள்கையை. அதுதான் மௌலூது நம்ம வீட்டுல ஓதிட்டு இருக்காங்க. அந்த மௌலூது ஷியா இறக்குமதி. அதனால கரெக்டா பஞ்சா வருது. மௌலூது ஷியா இறக்குமதியா இருக்கிறதுனாலதான் அந்த மௌலூது கிதாப்ல இருக்குங்க. எது இருக்குது? 5ங்கிறது இருக்குது. அந்த பஞ்சான்னு சொல்லி இந்த